மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாத தொடக்கத்தில் உங்கள் வேலையில் மாற்றம் ஏற்படலாம் மற்றும் வெற்றிகரமான வேலையை பெறலாம். நீங்கள் இடமாற்றம் செய்யக்கூடிய வேலையில் பணிபுரிந்தால் இந்த நேரமும் அதற்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் வியாபாரம் செய்தால் இந்த மாதம் உங்களுக்கு இன்னும் சிறந்த வெற்றியை தரும். உங்களின் முயற்சிகள் மற்றும் உங்கள் வணிக கூட்டாளியின் கூட்டு முயற்சியால் உங்கள் தொழிலை முன்னோக்கி கொண்டு செல்வதில் வெற்றி பெறுவீர்கள். 5ஆம் வீட்டில் 4 கிரகங்கள் அமர்வதால் உங்கள் செறிவை மறைக்கும். ஆனால் பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் புதன், சுக்கிரன், குரு மற்றும் சூரியன் போன்ற கிரகங்கள் சுபமாக இருப்பதால் நீங்கள் உங்கள் கல்வியில் அதிக வெற்றி கிடைக்கும். செவ்வாய் தனது சொந்த ராசியில் 4வது வீட்டில் இருப்பதால் உங்கள் குடும்பத்திற்கு நிதி நன்மைகள் கிடைக்கும். நிலம் மற்றும் சொத்துக்கள் கையகப்படுத்தப்படலாம். சொந்தமாக வீடு கட்ட நினைத்தால் அதிலும் வெற்றி பெற்று வீடு கட்டும் கனவு நனவாகும். உங்கள் உறவில் நீங்கள் காதல் நிறைந்திருப்பீர்கள். உங்கள் காதலியிடம் நெருங்கி வருவீர்கள். உங்கள் முழு மனதுடன் அன்புக்குரியவரை நேசிப்பீர்கள் மற்றும் எங்காவது வெளியே அழைத்துச் செல்வீர்கள் மற்றும் சுற்றுலா செல்லும் வாய்ப்புகள் இருக்கும். செவ்வாய் 4ஆம் வீட்டில் அமர்ந்து 11ஆம் வீட்டை பூரண பார்வையுடன் பார்த்தால் சுக்கிரன், சூரியன், புதன், குரு ஆகிய கிரகங்கள் 5ஆம் வீட்டில் இருந்து 11ஆம் வீட்டை பார்ப்பார்கள். இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு நல்ல வருமானத்தை அளிக்கும். சனி 4வது வீட்டையும் பாதிக்கும். இதன் காரணமாக 4வது மற்றும் 5ஆம் வீடுகள் குறிப்பாக கிரகங்களால் பாதிக்கப்படும். எனவே உங்கள் உடல்நல பிரச்சினைகள் குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பரிகாரம்: நீங்கள் சனிக்கிழமையன்று ஸ்ரீ சனி சாலிசாவை ஓத வேண்டும். For more updates, subscribe our channel.